ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லரிங் சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லரிங்கில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ண சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி பழக பழக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த இடத்துல அப்படின்றது தெரிய வரும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களோட ப்ளவுஸு. என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட்டில் ஊக்கம் ஐ கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பேக்கோட லென்த்தும் ஃப்ரண்ட்டோட லென்த்தும் மேட்ச் ஆகவே இல்லை. அது நல்லா வந்து ஒரு க்ராஸான ஒரு ஷேப்பில் இருக்குது. அதாவது சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படி இருந்தால் தான் சைட் ஜாயின் பண்ண முடியும். கொக்கி கட்டுற இடத்துலையும் ஐ கட்டுற இடத்துலையும் அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பேக்கை விட ஒரு 1.5 இன்ச் கிட்ட மேலே தூக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி க்ராஸான லைனில் இருக்குது. ஐ பகுதியில் வந்து இன்னும் அதிகமான ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கொக்கி பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் அந்த அளவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். எல்லாமே அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் அளவுகள் வச்சேன். ஆனால் எப்போவுமே வந்து நான் ஃப்ரண்ட் வந்து டாட்லாம் பிடிச்சிட்ட பிறகு பட்டி வந்து அட்டாச் பண்ண பிறகு பேக்கோட ஃப்ரண்ட்டோட நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து பட்டியை வந்து மடிச்சடிப்பேன். எல்லாமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் சில இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் பட்டி என்ன அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து எல்லாமே அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கட்டிங் மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகாது. சில சமயம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பண்ணால் கூட மேட்ச் ஆகாமல் போயிடும். மீதி எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பட்டி மட்டும் மடித்து அரைக்கிறது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு மடிக்கணும், நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ப்ளவுஸோட பேக் லென்த்து படி நம்ம ஃப்ரண்ட் எவ்வளோ வந்து நம்ம மடிக்கணும் அப்படின்றது நம்ம மார்க் பண்ணி மடித்து அடித்தா மட்டும்தான் கொக்கி பக்கமும் சரி, சைட் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் சரி, ஃப்ரண்ட் பகுதியும் பேக் பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே வந்து நல்லா தூக்கிட்டு இருக்குன்னா அதே மாதிரி அளவெடுத்து நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. அதே மாதிரி பண்ணி தான் என்னோடய நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது பார்க்க. இது அவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் அந்த ஹார்மோல் கிட்ட சைட் ஜாயின் பண்ணும்போது ஹார்மோல் கிட்ட வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் பகுதியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் கஸ்டமர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் திரும்பி வரும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கலாம். ஃப்ரண்ட் லென்த் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். பட்டி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த பட்டியோட இது எதுக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கொடுக்குறோம். அவ்வளோதான் தவிர்த்து அது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கணும்னு கிடையாது. அந்த ஷேப் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லென்த்து மெயின் டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு கர்வ் ஷேப்பில் வரும், ஒரு போட் ஷேப்பில் வரும். சில ப்ளவுஸில் அந்த மாதிரி எந்த ஷேப்புமே இருக்காது. அப்படி இருக்கிறதுனா நம்ம அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையில் ஆமோல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எதுவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு ஊக்கு பகுதியில் இருக்க செஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணாலும் போதும். நான் எப்போவுமே 2 பக்கமுமே வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து செக் பண்ணிப்பேன். ஐ பகுதி ஊக்கு எல்லாமே செக் பண்ணிப்பேன். அதே மாதிரி பேக்லேயுமே கரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் இருக்கா அப்படின்றதையும் நான் பார்ப்பேன். சில பேர் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டு பேக்கை மட்டும் எடுத்து அது எவ்வளோ இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவலாக வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மாறும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நல்லா உள் வாங்கியிருக்கும். அதாவது பேக்கோட சென்டர் பார்ட்டும் ஃப்ரண்ட்டோட சென்டர் பார்ட்டும் ஒரே இடத்துல இருக்காது. எல்லா ப்ளவுஸும் ஃப்ரண்ட் பகுதி கொஞ்சம் தள்ளி இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேக்கில் இருக்கிற செஸ்ட் ரவுண்டு மட்டும் எடுத்து 4ஆக நம்ம இது பண்ணி நம்ம மார்க் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் லெஃப்ட் சைடில் வந்து மேலே தூக்கிட்டுருக்கேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியாது, உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ்ன்னு தெரிஞ்சது எல்லாம் நம்ம அப்படியே பண்ணக்கூடாது. கரெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயுமே ஹார்மோல் லென்த் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். சில ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹார்மோல் லென்த் வந்து கம்மியாக இருக்கும், பேக்கில் அதிகமாக இருக்கும். அது ஏன்னா வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 2.5 இன்ச்சில் வந்து உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக தெரியும். இது கட் பண்ணும்போது டாட் பிடிக்கிறதும் மேட்ச் ஆகிட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹார்மோலுக்கு மட்டும் கம்மியாக தெரியும்.
பேக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். சில இதில 2மே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா உள் வாங்கி கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸில் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் பேக் லென்த்து, செஸ்ட் ரவுண்டு, ஃப்ரண்ட்டில இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வாட்டி கிளியரா செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டுமே வந்து நம்ம செக் பண்ணணும். அது நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கல. பட் நான் வேஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி ஒன் ஸ்டிச் போட்ட உடனே நான் செக் பண்ணிட்டேன். கரெக்ட்டா தான் இருந்தது. இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது. அவங்களுக்கு கையில் இருக்கிறது, அப்புறம் ஸ்லீவ் லென்த்து இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். அது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மடிச்சு அடிக்கும்போது ஸ்லீவ் லென்த் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் வராது. இருந்தாலும் மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அளவு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம செக் பண்ணி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.